இந்த உலகமே விழுந்து போனதுக்கு காரணம் யார் தெரியுமா? நாம இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கும் காரணம் அவன் தான். பூமியில இருக்க எல்லாருக்குமே எதிரியும் அவன் தான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய சக்தி என்ன தெரியுமா? ஆண்டவர் பூமியை உருவாக்கி அதுல ஒரு தோட்டத்தை உருவாக்கி மனுஷனை அதுல வச்சாரு. மனுஷனோட விழா எலும்பனால மனுஷிய உருவாக்கி மனுஷனுக்கு துணையா கொடுத்தாரு. தன்னுடைய பிள்ளைகளை போல பார்த்து கொண்டாரு. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? ஏவாள் ஏதேன் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாம்பு அவங்கள பார்த்து, நீங்க தோட்டத்தில் உள்ள மரத்தின் பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஏவாள் சொன்னாங்க, எல்லா பழங்களையும் சாப்பிடலாம், ஆனா நீங்க சாகாதபடி தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தோட பழத்தை மட்டும் சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாம்பு என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீங்க சாக மாட்டீங்க, அதை சாப்பிட்டா உங்கள் கண்கள் திறக்கப்படும், தேவர்கள் போல நல்லதையும் கெட்டதையும் தெரிந்து கொள்வீங்க, இது கடவுளுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு. ஏவாள் அப்படியே திரும்பி அந்த பழத்தை பார்க்குறாங்க. அது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. இதை சாப்பிட்டா ஏதோ ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்குள்ள வருது. போய் பறிச்சு அதை சாப்பிட்றாங்க. அப்படியே அதை கொண்டு தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுக்குறாங்க. ஆதாமும் எதையும் கேட்காம அப்படியே சாப்பிட்றாரு. அடுத்த நொடியே அவங்களோட கண்கள் திறக்கப்பட்டுச்சு. தாங்கள் துணி இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அத்தி இலைகளை தச்சு தங்களை மறைத்து கொள்ளுகிறார்கள். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அது ஆண்டவர் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சத்தம். அதை கேட்டதும் ஆதாமும் ஏவாளும் போய் சீக்கிரமா ஒளிஞ்சு கொள்றாங்க. ஆனா தேவன் வந்ததும், ஆதாமே நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆதாம் சொல்றான், நான் துணி இல்லாம இருக்கேன், அதனால பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யாரு? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டாயோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஆதாம் சொல்றாரு, நீங்க எனக்கு துணையா தந்த இந்த ஏவாள் தான் எனக்கு இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் மறுபடியும் கேட்டபோது ஏவாள் சொல்றாங்க, இல்ல இந்த பாம்பு தான் என்னை ஏமாத்திடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாம்புக்கு முதல்ல தண்டனை கொடுத்தாரு. நீ உயிருள்ள நாளெல்லாம் மண்ணை தின்னுதான் வாழ வேண்டும், மண்ணோடு நீ நகர்ந்துதான் சென்றாக வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஒரு தண்டனை. அதன் பின்பதாக ஏவாளுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறாரு. பிள்ளை பெறும் பொழுது மிகுந்த வலியுடனே பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொல்லி தண்டனையை கொடுக்கிறாரு. அதன் பின்பு ஆதாமுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறாரு அப்படின்னா, நீ உயிருள்ள நாளெல்லாம் உன்னுடைய வேர்வை சிந்திதான் உழைத்துதான் நீ சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த தண்டனையும் கொடுக்கிறாரு. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை மூடி வைக்கிறாரு. ஏன்னா இதுக்குள்ள ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மரமும் இருக்கு, அதை சாப்பிட்டா என்னைக்கும் உயிரோடவே இருக்கலாம். எனவே மனுஷங்க அதை சாப்பிடக்கூடாது என்பதற்காக அதை மூடி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வேலை செய்து வாழ்வதற்கு ஆதாமும் ஏவாளும் படித்துக் கொள்கின்றாங்க. அப்படியே அவர்கள் வேலை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போதுதான் காயின் பிறக்கின்றான். அதன் பின்பதாக ஆபேல் பிறக்கின்றான். காயின் என்ன பண்ணுவார் அப்படின்னா, விவசாயம் செய்கின்ற ஒரு மனிதனாக மாறுகின்றார். ஆபேல் என்ன பண்றார் அப்படின்னா, ஆடுகளை மேய்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் காயினும் ஆபேலும் காணிக்கைய ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஆபேல் என்ன பண்றாரு அப்படின்னா, உள்ளதுலேயே நல்ல ஆடை கொண்டு பலியிட்டு ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்துறாரு. ஆனா காயினோ அப்படி இல்லை, தனக்கு கிடைச்சல மோசமானது தன்னுடைய காய்கறிகளை அப்படியே கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆனா இங்க காயினுடைய காணிக்கைய ஆண்டவர் அங்கீகரிக்கல, ஆபேலோட காணிக்கைய ஆண்டவர் அங்கீகரிச்சாரு. இதனால காயினுக்கு ஆபேல் மேல பொறாமையும் கோபமும் எரிச்சலும் வந்துச்சு. காயின் ஆபேலை கொலை செய்து விட்டார். உலகத்திலே செய்யப்பட்ட முதல் கொலை அப்படின்னா அது காயின் செய்ததுதான். அப்போ ஆண்டவர் வந்து கேட்பாரு, உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று சொல்லி காயின் சொல்லுகின்றான். என்னதான் இருந்தாலும் காயின் மனம் திறந்துகின்றான். ஆனால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பை கேட்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், காயினை கொல்லுகின்ற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லுகின்றார். இல்லை ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, காயினுடைய வம்சத்துல லாமேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிறக்கிறாரு. அந்த மனிதன் ஒரு வாலிபனை கொன்னுருவாரு. தன்னுடைய குடும்பத்திட்ட அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னை கொல்லுகின்ற எவன் மேலும் 70 பலி சுமரும் என்று சொல்லுகின்றார். இது எல்லாத்துக்கும் பிறகு ஆதாமுக்கு ஒரு குமாரன் பிறக்கின்றார். அதுதான் சேத். சாத்தானுடைய பேச்சு முயற்சியும் தான் அவனுடைய சக்தி. அவன் தந்திரமாய் பேசுவான். நாம எதை செய்யக்கூடாதோ அதை செய்வதற்கு தூண்டுவான். நாம இல்ல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை தாண்டி வந்தாலும் அவன் விட மாட்டான். அவன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கின்றவன். அவனுடைய குணமே அதுதான். விடாமுயற்சி தான் அவனுடைய அந்த பலம்.
அவனுடைய சக்தி என்று சொன்னால் அதுதான். நாம ஒருவேளை ஜெயிச்சிருக்கலாம், ஆனா மீண்டும் நம்மளை தோற்கடிப்பதுக்காக ஏதாவது ஒன்றை அவன் செஞ்சுட்டே தான் இருப்பான். அடுத்தது, கடவுள் நம்மை தண்டிப்பதற்கான காரணம் என்ன? அவர் நம்மை தன்னுடைய பிள்ளையாக நினைத்து மீண்டும் நாம் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக நம்மை தண்டித்தார். ஒருவேளை நம்மளை அந்த இடத்துல அவர் தண்டிக்கவில்லை என்று சொன்னால் நம்ம மீண்டும் மீண்டும் அதே தவறை செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடினங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு தண்டனையை கொடுத்தாரு. நம்ம ஒரு தப்பை செஞ்சா தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அந்த தப்பை செய்ய மாட்டோம். அதுக்கப்புறம் நம்மளை காப்பாற்றுவதற்காக அவர் 2 விஷயத்தை அங்கே செஞ்சாரு. பாவத்திலிருந்து நம்மளை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். இன்னொன்று, ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு இவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருந்து கெட்ட விஷயங்களை செய்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஏதேன் தோட்டத்தை மூடிவிட்டார். அது மட்டுமல்ல, தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக பாம்பினுடைய சாபம் சொல்லும் பொழுது அவர் ஒன்று சொல்லியிருப்பார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி. அது கடவுள் தாமே பூமியிலே வந்து மனிதர்களை மீட்கப் போகிறார் என்பதை முன்குறித்து நமக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்தான். கடைசியா பலர் சொல்லுவாங்க, சாத்தான் இந்த இடத்துல செஞ்சது மனிதர்களுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பலர் பேசுவாங்க. ஆனா அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா இல்ல. கடவுள் நம்மளை உருவாக்கும் போதே நாம சுயமா சிந்திக்கக்கூடிய திறனையும் நாம எப்படி செயல்படணும் அப்படின்ற ஒரு புரிதலையும் நமக்கு தேவையானதை நாமே தீர்மானித்து எடுக்கக்கூடிய அந்த அறிவையும் கொடுத்து தான் இருந்தாரு. ஆனா சிலர் சொல்லுவாங்க, இல்ல மனிதர்கள் ஒரு ரோபோட் மாதிரி இருந்தாங்க, கடவுள் சொல்லதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை. ஏவாள் என்ன பண்ணாங்க? தங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சாங்க. அது தவறான ஒரு முடிவாக இருந்தாலும் தான் ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு அறிவாங்க ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. இன்னொரு வகையில ஆதாமால எல்லா மிருகங்களுக்கும் பெயரிட முடிஞ்சிருந்துச்சு. அப்போ அவருக்கு அறிவு என்பது இருந்தது. அப்படி சாத்தானுக்கு நல்லதுதான் செய்யணும் மனிதனுக்கு அப்படின்னு நினைச்சிருந்தா நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தோட பழத்தை சாப்பிட சொல்லாம பக்கத்துல இருந்த ஜீவ விருட்சத்தின் பழத்தை சாப்பிட சொல்லியிருக்கலாமே. அதை காட்டி மனிதர்கள்ட்ட சொல்லியிருக்கலாமே, நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா என்னன்னைக்கும் உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா அதை சொல்லல. ஏன்னா அவனுக்கு தெரியும், நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழத்தை சாப்பிட்டா மட்டும்தான் மனிதர்கள் தீமையை செஞ்சு அழிந்து போவார்கள் என்பது. அடுத்த வீடியோ ஒரு நாள் கழித்து வரும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரை வாசித்து வையுங்கள். நானும் வாசிக்கிறேன், நீங்களும் வாசியுங்கள்.